என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்பலாம் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு, இது ஒரு மறுபிறவி அப்படின்னு நீங்கள் சிலிர்த்து போன சம்பவங்கள்லாம் என்னெல்லாம் உண்டு? ஜாக்கின்னு ஒரு பெட் வச்சிருந்தோம், டாக் வச்சிருந்தோம். 12 வருஷமா எங்க கூடவே இருந்தாருங்க சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவரு. எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? முதல்ல இருந்த ஜாக்கி என் பாப்பாக்கு அவரு தான் ஃபுல்லா டேக் கேர் பண்றவர். அவர் பாப்பாவை நான் விட்டுட்டு போறேன், ஃபீல் பண்ணிட்டே போறேன். எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? எனக்கு காலையில எழுந்து பாப்பா வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கா. சேம் கலர்ல ஒரு டாக் வீட்டுக்கு அவரா வீட்டுக்கு வராரு. காலை உடிச்சுட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். நான் இல்ல, என் பாப்பாவை பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவே திரும்ப வந்திருக்கான்ட்டு. அதாவது இறந்து போன ஜாக்கி நாய் மறுபடியும் வந்து கண்டிப்பா உருட்டு காசா படமா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. மெமரிஸ் வர வரதான் எனக்கு வந்து ஏன் எனக்கு இது வருது, எதனால ஏன் வருது, எனக்கே இப்படிலாம் தோணுது. அது என்னவோ தெரியலடா, உன்னை பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது. நீங்க சொல்ற நானே ஓவர் இமேஜின் பண்ணிக்கிறனோ. இந்த இடத்துக்கு போகும்போது சில சம்பவங்கள் இது இப்படி இங்கெல்லாம் ஏதோ நடந்த மாதிரி அப்படிலாம் எனக்கு வரும்போது நான் பரதேசி இப்ப அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. என்ன வந்து ஐ saw myself as a soldier. போன பிறவில நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். எனக்கு இப்போ பாஸ்டர் பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம். தெரியும். இந்த கால் எப்பவுமே வீக்கா தான் இருக்கும். கரெக்டா அந்த ஒரு சண்டையில பாம்பு போட்டு இந்த கால் போச்சு. நீ மட்டும் தான் இதெல்லாத்தையும் சீரியஸா சொல்ல முடியும். மத்த கேட்கிறவங்க எல்லாம் சிரிச்சு தான் ஆகும். இது ஐ வாஸ் a Russian soldier. கால் மரத்து போறதுக்கான ரீசன் வந்து போன பிறவில குண்டடிப்பட்டதுடைய தொடர்ச்சி நினைக்கிறீங்க? தொடர்ச்சி. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இந்த வார்ஃபீல்டு தவிர உங்களுக்கு வேற என்ன மெமரி இருக்கு முன்ஜென்மம் பத்தி? அஸ் அ ரஷ்யன் சோல்ஜரா வேற என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். I was also a part of அந்த ஹிட்லர் நாசி சோல்ஜர். என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? முற்பிறவில நீங்க ஒரு ரஷ்யன் சோல்ஜராவும் இருக்கீங்க, கட் பண்ணா நாசி முகாம்லயும் இருக்கீங்கன்னா ரெண்டுமே எதிரெதிர் துருவம்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அது வேற பிறவியா இருந்திருக்கலாம். ஓ, அது இன்னொரு பிறவிங்கிறீங்க. அவ கண்ண பார்த்தா அவ கண்ணம் பார்த்தா பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். பிறவி பிறவியாவே நீங்க சோல்ஜராவே இருக்கீங்க. கண்டிப்பா. இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? இதெல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு நடந்து 40-50 வருஷம் தான் மேக்ஸிமம். இந்த 40 வருஷத்துக்கு எப்படி செத்து பொழைச்சு 30 வயசுல சோல்ஜர் ஆக முடியும்? மாட்டிக்கிட்ட பங்கு. திருவேங்கடநாதபுரம் ஒரு இடம் உண்டு. அங்க போனா என்ன அறியாமலே அந்த கோயிலுக்கு போனா எனக்கு அழுக வரும். அழுகையா வரும். ஏதோ அங்க இருந்த மாதிரியும் வாழ்ந்த மாதிரியும். ஆனா எனக்கு சொல்ல தெரியாது. காலையிலே ஓடுவேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான்? செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? ஒரு நாள் ரொம்ப தியானத்துல இருந்து நான் கேட்கும் போது நான் இப்படி இருக்கிறேன், என்னோட ஆத்மா ஆவி அப்படி தனியா வெளியில போகுது. நான் கேட்டேனா? கதை மட்டும் கேக்குறேன். பசுமையான சோலை, அது வழியா அது போயிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. நீதான் பூர்வ ஜென்மம். ஒரு அரசலங்குமாரியா நீ பிறந்தது உண்மை. வீரம், தர்மம், கருணை, தெய்வங்களோட இருந்த. உன் உருட்டெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்க. நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். எல்லாமே நடந்த. ஆனா ஒரு காலகட்டத்துல தவறாக சில முடிவெடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சுல. அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துறான். அப்ப அந்த வாழ்வீச்சு சண்டை போடுறத நான் பாக்குறேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க, அதே பொண்ணா என் பொண்ணு உருவத்தோட இருக்கிறா. அந்த கலர், அந்த அழகு, அந்த யாரா நீ? பைத்தியக்காரங்களாடா நீங்க? நான் கேக்குறேன். உங்க முன்னால காட்சியாக வந்த பெண்ணாக உங்கள் மகள் இருக்கா? ஆமா. இதெல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எனக்கு ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது என்னோட ஆவி. அந்த குரல் வந்து என் பின்னால ஒழிச்சிட்டே இருக்குது. என்ன பார்த்தா முட்டாப்பாய மாதிரி தெரியுதா? தன்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தான் யமன். ஆண் குரலா பெண் குரலா? பெண் குரல். ஓகே, இப்போ அந்த குரல் எப்படி பேசுன்னு சொல்லி காட்ட முடியுமா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. ஏமாள்ற என் கண்மணி, நீ பல ஜென்மங்களா பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சில தவறுகள்னாலதான் இந்த கர்மா பலன் உனக்கு தொடர்ந்து வருது. இன்னும் சில பிறவிகள்ல இது எல்லாமே சரியா போயிரும். கவலைப்படாத. உன்னுடைய
தர்ம நிலை உன்னை இன்னும் நல்லபடியாக தான் காப்பாற்றும். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். பனி படர்ந்த இடம், அதுல நிறைய மரங்களா இருக்கு, அதுல நான் ஒரு மரமா இருக்கேன். இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீதானா? 80ல இருந்து 100 வருஷம் தனிமையா இருக்கேன் அந்த இடத்துல. நான் மட்டும்தான் இருக்கேன். வேற மரத்துல வெட்டிட்டாங்க. எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க என்ன மரமா இருந்திருக்கீங்க? அது அந்த பைன் ட்ரீ சொல்லுவாங்களே, எல்லா பைன் மரத்தையும் வெட்டிட்டாங்க. நான் மட்டும் தனி மரமா இருந்தேன் ஒரு 80 வருஷம் கிட்டத்தட்ட. மனிதர்களின் தனிமையை உணர முடியுது. ஒரு மரத்தின் தனிமை எப்படி இருக்கும்? நீங்க சொன்னதுனால இப்ப யோசிக்கிறேன். ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும், மரங்கள் வந்து ரொம்ப நிறைய பேசுது ஒன்னோட ஒண்ணு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பட் ஒரு மரமா என்னோட சேர்ந்து எல்லா மரங்களும் இருந்தாங்கல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் மட்டும் பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. அது ஒவ்வொருத்தரா வெட்டும் போது அழுக வருது. அழுகங்கிறது மரத்துக்கு வருது. என்ன கொடுமை சரவணனது. தனிமையா இருக்கிறது வந்து ஒரு, அதுவும் இத்தனை வருஷம் என்னை ஏன்டா வெட்டாம விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. இந்த ஏரியா தான் இருக்கா. எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் வந்து மரக்கட்டை மாதிரியே இருக்கும். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நான் வந்து ஒரு இளவரசியா இருந்தாலும் என் முன்னாடி எல்லாரும் கொண்டு வந்து. நீங்களும் இளவரசி தானா? ஆமா. அது எப்படி அவ்வளவு பேர் இளவரசியாவே இருக்கீங்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். பூர்வ ஜென்ம விஷயங்கள் பற்றி பேசுகிற பெருவாரியானவர்கள் போன பிறவில நான் ராஜாவா இருந்தேன், இளவரசனா இருந்தேன். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். சுமாரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடை வச்சிருந்தேன். நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படிங்குது. இல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இல்ல, நான் ஒரு மீனவரா கூட ஒரு ஜென்மத்துல பிறந்திருக்கேன். குமார் யார் இவரு? இந்த மீனவராக நீங்க இருந்தப்ப கூட அந்த ஊர் தலைவராக தான் இருந்திருப்பீங்க. நிறைய பேரை காப்பாத்தி இருக்கேன். ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. அப்ப நிறைய பேரை காப்பாத்தி அந்த தலைவராக இருந்திருப்பீங்க. அதுதான் எனக்கு புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். உங்களை சின்ன வயசுல நீங்க லெஃப்ட் ஹேண்டரா இருந்து உங்களை ரைட் ஹேண்டரா மாத்துனாங்களா? மாத்துனாங்க. அப்புறம் என்ன, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? கால்ல வலி இருக்குன்னா நான் ராணுவ வீரர், அவருக்கு தனிமை வலி இருக்கு. அவருக்கு என்னன்னா நான் மரம். அப்படி கிடையாது. நானே பாத்தீங்களா கொழுப்ப. சில பேரெல்லாம் சொன்னாங்களே யாரோ குரல் கேக்குதுன்ட்டு. எனக்கு குரல் மட்டும் கேட்காது, சில காட்சிகளும் வரும். அதே மாதிரி அடுத்தது நான் என்ன செய்யணும். நடுவுல போய் லாரி வரும், மேலே ஏற்றலாம் போ. ஓகே பா. பொதுமக்களுக்காக நீ செய்ய வேண்டிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து அரசியலமைப்பு மாதிரி ஓபன் பண்ண உங்களுக்கு செய்தி வந்துச்சு. ரைட் ரைட். ஆளவரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.